ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக் ஜெனிஃபைக்கு உங்களை அழைக்கிறேன். இன்றைக்கி மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் ஆடுறாங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் ஆட போகிறாங்க. இப்போ குஜராத் டைட்டன்ஸுக்கும் சரி பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சரி ஸ்லைட்லி யங் கேப்டன்ஸ் இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கேப்டனாக இருக்கார். அவர் ஆல்ரெடி போன வருஷம் குஜராத் டைட்டன்ஸுக்கு கேப்டனாக இருந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேப்டனாக இருக்கார். அவரும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்திருக்காரு ஐபிஎல்ல. லாஸ்ட் இயர் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கேப்டனாக இருந்து கப் அடிச்சாரு. ஸோ அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். இப்போ பஞ்சாப் கிங்ஸுக்கும் கேப்டன் பண்ண போகிறாரு. இப்போ ஹெட் டு ஹெட் பிட்வீன் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் லீடிங்கில் இருக்காங்க. 5 மேட்ச்சில் 3 வின் பண்ணியிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் 2 வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகமதாபாத்தில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. அது போன வருஷம் ஆடி இருக்காங்க. அதில் பஞ்சாப் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸை தோக்கடிச்சிருக்காங்க. 200 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன் அகமதாபாத் வந்து பார்த்தீங்கன்னா 200 தான். ஸோ அதனால் டீம் டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அண்ட் 200க்கு மேலே கம்பல்சரியாக அடிக்கணும் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். அப்போ தான் வின் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்கும் அந்த டீமுக்கு. அண்ட் இன்னத்த மேட்சப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திரா சஹல் வர்சஸ் கிளென் பிலிப்ஸ், அது ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். ஏன்னா கிளென் பிலிப்ஸ் வந்து நம்பர் 4 பேட்டிங்கில் வருவார். அண்டு கொஞ்சம் யுஸ்வேந்திரா சஹல் வந்து அப்படியே தூக்கி போடுவார். கொஞ்சம் பால் இப்படி அப்படி டேர்ன் ஆகும். ஃபிலிப்ஸுக்கும் ஒரே ஒரு இன்டென்ட் தான், வந்தோடனே வந்து மிட் விக்கெட்டில் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட்லாம் அடிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ யுஸ்வேந்திரா சஹல் கொஞ்சம் ஸ்லோவாக போடும்போது ஃபிலிப்ஸுக்கு வந்து மிஸ் டைம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய ஷாட்ஸு. இல்லை க்ளீனாக 6-4 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேட்டில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, யுஸ்வேந்திரா சஹல் வர்சஸ் கிளென் பிலிப்ஸு. அண்ட் அதை தவிர பேட்டர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட டாப் 3 பேட்டர்ஸ் சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன். இந்த 3 பேட்டரில் ஏதாவது ஒரு பேட்டருக்கு வந்து கிளிக் ஆச்சுன்னா அன்னைக்கு அந்த மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு சூப்பர்பான மேட்சாக அமையலாம். அதனால வந்து இந்த 3 பேட்டர்ஸ் சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், இந்த 3 பேட்டர்ஸ்க்கும் வாட்ச் அவுட் பண்ணணும். அண்டு குஜராத் டைட்டன்ஸோட டாப் 3 பேட்டர்ஸில் 2 பேட்டர்ஸ் ஐபிஎல்ல ஆரஞ்ச் கேப் வின்னராக இருந்திருக்காங்க. ஜாஸ் பட்லர் ஐபிஎல் 2022 ஆரஞ்ச் கேப் வின் பண்ணியிருக்காரு. சுப்மன் கில் ஐபிஎல் 2023 ஆரஞ்ச் கேப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டாப் 3க்கு வாட்ச் அவுட் பண்ணணும். அண்ட் ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம் ரெண்டு டீமுக்கும். குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் பண்ணுவாங்க. சாய் சுதர்ஷன் நம்பர் 3 வருவார். கிளென் பிலிப்ஸ் நம்பர் 4ல், ஷாருக் கான் நம்பர் 5ல், ராகுல் டெவாட்டியா நம்பர் 6, வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 7, ரஷீத் கான் நம்பர் 8, ககிசோ ரபாடா நம்பர் 9, முகமது சிராஜ் நம்பர் 10 அண்ட் பிரசித் கிருஷ்ணா நம்பர் 11. இம்பேக்ட் பிளேயர் வந்து எதர் சாய் கிஷோர் ஆர் அனுஜ் ராவத். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக அனுஜ் ராவத் வருவார். ஏன்னா ஆர்சிபிக்கெலாம் நல்லா பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில். அண்ட்